இத்தனை காலமாக ஜீவன் அந்த இருட்டறைக்குள்ளே தான் இருக்கார். அவர் இப்போ வெளியில் புறப்படணும்னா எப்படி கண்ணு தெரியும்? 101வது நாடியில் வச்சாகணுமே, பிரயாணம் ஆரம்பிக்கணுமே. 101வது நாடி தெரியணும் இல்லையோ? பிரம்மம் அந்த முனையில் உட்காண்டு தன்னை பளிச்சுன்னு தன் திருமேனி ஒளியை காட்டிட்டு இங்கே வா, ஹார்த ரூபத்திலிருந்து அனுகிரகம் பண்ணி நான் உட்காண்டிருக்கிற நாடி தான் சுஷும்னான்னு புரிஞ்சுக்கோன்னு கூப்பிடுறாராம். மற்ற எல்லா நாடி விசேஷத்துலேயும் நான் இருக்கேன், ஆனால் இந்த நாடியில் தான் நான் ஒளிபடைத்தவனாக உட்காண்டிருக்கேன். இந்த நாடி எப்படி அப்படின்னு சொல்லி அவருக்கு அழைச்சிக்கிறார். ஆனால் தான் எத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே வியபோஹ்ய சீர்ஷ கபாலே, தான் சீர்ஷ கபாலம். இந்த கபாலத்தை உடைக்கிறார். உடைச்சு பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி. இவன் கீழே வியாகிருத்தி உபாசனம் பண்ணியிருக்கானோ இல்லையோ, பூஹு புவஹா சுவஹா மஹா 4 உபாசனம் பண்ணியிருக்கானே, அந்த 4 தேவத்தையும் இவனுக்கு போகிற மார்க்கத்தில் வழிகாட்டுறாளாம். இப்போ அவர்கள் செய்கிறது பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி. இவனை கொண்டு போய் அக்னிலோகத்தளவுக்கு பூஹு விட்டுடும். புவ இதி வாயவ், புவஹா போய் வாயுலோகத்தளவுக்கு விட்டுடும். சுவர் இத்தியாதித்யே, சுவஹா போய் ஆதித்ய மண்டலத்தில் விட்டுடும். மக இதி பிரம்மணி, கடைசியில் மகான்னு சொன்னது பிரம்மலோகத்தளவுக்கு அழைச்சின்னு போடும். அது இவன் அர்ச்சிராதி மார்க்கத்தில் பிரயாணம் பண்ணுகிறான். அதுக்கு தான் கீழே ஓங்காரத்தை வச்சு உபாசனம் பண்ணுன்னு, வியாகிருதிகளை கொண்டு உபாசனம் பண்ணு. இப்போ அந்தந்த தேவத்தை நீ பண்ண உபாசனத்தினால பிரீத்தி அடைந்து புறப்படுற காலத்தில் உனக்கு உதவறதுக்காக வரும். பூரித்யக்னௌ பிரதிதிஷ்டதி புவயதி வாயோ சுவரித்யாதித்யே மஹிதி பிரம்மணி. நம்ம 12 லோகத்தை தாண்டுறோம். அர்ச்சிராதி மார்க்கங்கிறது அர்ச்சிஸுங்கிற ஒளி, அந்த ஒளியை ஆதியாக கொண்டது தான் அர்ச்சிராதி மார்க்கம். அதில் போகிறோம், வைகுந்தத்தை அடைகிறான், திரும்பி வரமாட்டான். இன்னொன்று தூமாதி மார்க்கம். அப்படின்னா தூமம்னா புகையோ இல்லையோ, புகை இருள். அந்த இருட்டை முதலாக கொண்டிருக்கிறது தான் தூமாதி மார்க்கம். இந்த மார்க்கத்திலே முதல் அர்ச்சிஸ் வேணுங்கிறோம். நல்லா மனசில் வாங்கிக்கோங்க. 12 லோகத்தை நம்ம தாண்ட போகிறோம். நம்ம இங்கேருந்து கிளம்பி வண்டி பிடிச்சி வீட்டுக்கு போயாகணும். முதல்ல இப்போது நீர் ஏதோ அர்ச்சிராதி மார்க்கத்தில் 12 லோகம்லாம் தாண்டணுங்கிறீள். இந்த தாண்டதையே நினச்சிருந்தோம்னா அதை தாண்ட முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு தரமாவது அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறோன்னு எல்லாரும் நினைக்கணுங்கிறது சாஸ்திரம். நம்ம அது போகிறோம் இல்லை, அதெல்லாம் அப்புறம் போவோங்கிற நம்பிக்கை வேணும். கண்டிப்பாக அந்த மார்க்கத்தில் போவோம், முக்தி அடைவேன். 2வது போகிறதே ரொம்ப நன்னா இருக்குமா. வைகுந்தம் நன்னா இருக்கிறது அப்புறம் இருக்கட்டும், மார்க்கமே நன்னா இருக்கு சுவாமி. ஒரு வீடு ரொம்ப நன்னா இருக்குது, இங்கெல்லாம் ஒரே விலையாக ஜாஸ்தியாக போச்சு, யாரும் இங்கெல்லாம் வாங்குறதுக்கு முடியல. இப்போ இங்கேருந்து தள்ளி எங்கேயோ 15 மைல் தள்ளி ஒருத்தர் வீடு வாங்கிட்டார், ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரிலாம் ஒன்றும் கூட்ட நாட்டெல்லாம் கிடையாது சுவாமி, புகை எல்லாம் ஒன்றும் கிடையாது. சுற்றுப்புற சூழல் மாசுபடவே இல்லை. என்ன தீர்த்தம், என்ன காற்று, என்ன வெளிச்சா, நன்னா இருக்குது. சரி போகலாம் வரும். அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கார், போயிட்டு வரலான்னா அது கொஞ்சம் ஆகாய விமானத்தில் மேல் மாடியில் இறங்கினா தேவையில்லைன்னார். அப்படின்னு என்ன பாதையே இல்லைன்னு அர்த்தம். அவர் இடத்த வாங்கிவிட்டார். அது ஏதோ புது நகர். அவள் போடச்சே இங்கிருந்து கண்ணடி தூரத்தில் இருக்கும்னுவா. கண்ணு ரொம்ப தூரம் பார்க்கணும்னு அர்த்தம். அவ்வளோதான் அர்த்தம். அதுக்கு இப்போ ஒரு மேல் மாடியில் நின்றுட்டோம்னா எத்தனை தூரம் பார்க்க முடியுமோ அப்படி வேர்த்து பசித்து வேண்டடிச்சு உண்ணும்போது ஈதன்னு பார்த்திருந்து நெடுநோக்குன்னு பாசனம். அந்த மாதிரி நெடுநோக்கு இருந்தால் தான் அவர் சொன்ன இடமே கண்ணுக்கே தெரியும். விமான நிலையத்துக்கு பக்கத்தில்னுவா. அப்படின்னா விமானத்திலேருந்து பார்த்தான்னு அர்த்தம். இங்கேருந்து பொருள் இல்லை, விமானத்திலிருந்து பார்த்துருந்தால் சரி, அது பக்கத்தில் இருக்குது. அப்போ அவ்வளோ தூரம் இருக்குது. இங்கிருந்து போகிறோம்னா தூரம்னு மலைச்சி மட்டும் பிரயோஜனம் இல்லை. இந்த லோகத்தை சொல்கிறார். இப்போது 12 லோகங்கள் தாண்டணும். அடுத்தடுத்து லோகம். இதில் நித்தியம் நாம் ஒரு தூரம் போகிறோம். அந்த மார்க்கமே நல்லாயிருக்கும். இடம் போய் சேர்ற இடம் மட்டும் இல்லை, இப்போ வழி ரொம்ப நன்னா இருக்குது. அப்போ அர்ச்சிராதி மார்க்கத்தில் இருக்கிற வழி அர்ச்சிஸு முதல் லோகம். 2வது அஹஹா பகல் லோகம். பகலுக்கு தேவதை இருக்கார், பகல்கிற காலத்துக்கு தேவதை இருக்கார். அந்த தேவதை வாழற லோகம் தான் அந்த லோகம். இதுக்கு தான் அஹஹா அர்ச்சிஷோஹா. அடுத்தது 15 நாள் சுக்லபக்ஷம், 15 நாள் கிருஷ்ணபக்ஷம். அதில் சுக்லபக்ஷ லோகம். முதல்ல அர்ச்சிஸு, அடுத்தது பகல், அடுத்தது சுக்லபக்ஷம், அடுத்தது உத்தராயணம். ஷண்மாசா உத்தராயணம், 6 மாதம். தை மாதத்துலேருந்து பிறந்த தை மாதம் பிறந்தால் உத்தராயணம் வருமா? அந்த 6 மாதம்தான் 4வது லோகம். அதுக்கப்புறம் சம்வத்சரம், ஆண்டு 5வது லோகம். வாயு லோகம் 6வது லோகம்.